ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திர தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே அறம் செய்யான் திறம் என்கிற பகுதி பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பொதுவான அறங்களை பற்றி திருமூலர் இந்த முதல் தந்திரத்திலே பேசுகிறார். பொதுவான அறங்கள் என்கிற பொழுது அது மனிதனுக்கே உரிய அறங்களாக அறநூல்கள் போதிக்கின்றவற்றை அவர் எடுத்து காட்டுகிறார். அதிலே இந்த அறம் செய்தல் என்பதை சொல்ல வருகிற பொழுது அதை இரண்டு நிலைகளாக சொல்லுகிறார். ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அதை உடன்பாட்டு முகமாக சொல்லுவதும் எதிர்மறையாக சொல்லுவதும் என்பது இரண்டு வித நடைமுறைகள் நம்முடைய சான்றோர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு விதத்திலே சொல்லுகிற பொழுது இன்னதை செய்தால் இன்ன நன்மை வரும் என்று சொல்லுவது உடன்பாட்டு முறை. அப்படி அதை செய்யாமல் போனால் இன்ன தீமை வரும் என்று சொல்லுவது எதிர்மறை முறை. இதை செய்தால் வருகின்ற நன்மை, இதை செய்யாமல் போனால் வருகின்ற தீங்கு. சிலர் நன்மையை பார்த்து அந்த செயலை செய்வார்கள், சிலர் தீங்கை நினைத்து அச்செயலை செய்யாதிருப்பார்கள். இல்லையா? அப்படித்தானே நடைமுறையில். சிலருக்கு சில முறைதான் ஒத்து வரும். சாலையிலே செல்லுகிற பொழுது நடைபாதையில் சென்றால் உனக்கு பாதுகாப்பானது, விபத்து நிகழாது என்று சொல்லுவது உடன்பாட்டு முறை. எல்லாரும் கேட்டுருவான அத. நடைபாதையில் செல்லாமல் சாலையில் சென்றால் 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னா ரொம்ப பேர் கேட்பான். இல்லையா? அபராதம் சொன்னால் சரி அதை பின்பற்றுவோம். நன்மையை சொன்னால் செய்பவரை காட்டிலும் தீமையை சொன்னால் அதை கொள்ளுகின்றவரே அதிகமான பேர். எனவே ஞானிகளோ சான்றோர்களோ ஒரு செய்தியை சொல்ல வருகிற பொழுது ஒன்றை வலியுறுத்த வேண்டும் என்று எண்ணினால் அதை உடன்பாட்டு முகமாகவும் எதிர்மறை முகமாகவும் சொல்லுவார்கள். அப்படிதான் சொல்லுகிற வழக்கம். வள்ளுவர் கூட இந்த கேள்வி செல்வம் என்பதை பற்றி சொல்ல வருகிறார். இந்த செவி படைத்ததனுடைய திறம், காது கொண்டிருப்பதனுடைய 2 காது வச்சிருக்கிறானே கடவுள், அதனுடைய உண்மையான நன்மை என்ன, அது எப்படிப்பட்ட செல்வம், அது செல்வம்னே சொல்லுகிறாரு. செவி செல்வம், அதுக்கு பேரு செவி செல்வம்னே பேர் வச்சார். அந்த செல்வம் தான் செல்வத்திலெல்லாம் தலையாயது என்று சொல்லுகிறார். செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் அப்படின்னார். அந்த செல்வம் என்று இருக்கிறதே அதுதான் செல்வத்திலெல்லாம் தலையான செல்வம்.
விழிகளை இழந்தவரை கூட எல்லாம் இழந்தவர் என்று சொல்லிவிட வேண்டியதில்லை. ஆனால் செவிச்செல்வம் இழந்தவரை எல்லாம் இழந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால தான் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர். அது இல்லாம வேற எது இருந்தாலும் அது முண்டம் தான். தலையில் என்ன அர்த்தம் இல்லையா? அதுதான் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கூட சொல்றது இல்ல, இவர் தான் சார் தலை அப்படின்னா நாங்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரோ அது செய்வோம் அப்படிங்க. அப்ப அதுதான் தலையாய செல்வமாக விளங்கு. என்ன செல்வம் இருந்தும் பயன் இல்லையா, உனக்கு செவிச்செல்வம் இருக்க வேண்டும். என்னங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு 2 காதும் இருக்கு, 2 காதும் நல்லா கேட்கும், அப்புறம் என்ன எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? எங்களுக்கு அந்த செல்வம் நிறைய உண்டுன்னா அதெல்லப்பா செவிச்செல்வம். 2 காது இருந்து அந்த 2 காதும் கேட்கறது செவிச்செல்வம் இல்ல. பின்ன இந்த செவியை பத்தி சொல்லுகிற பொழுது ரொம்ப சிறப்பா சொல்லுகிற பொழுது, தாயின் கருவிலே இந்த உடல் தோன்றுகிற பொழுது அதற்கு தோன்றுகிற முதல் உறுப்பு காதுதானா. இது உண்மையான ஒரு டாக்டர்ட்டையும் கேட்டுக்கிட்டேன். ஒரு லேடி டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது இப்படி சொல்றாங்களே உண்மைதான? ஆமான்னாங்க. அந்த உறுப்பு முதல்ல தோன்றுகிறதாம் இந்த செவி. அந்த செவி கொண்டு அது கேட்குமா? அடுத்த கேள்வி. பிரகலாத வயிற்றில் இருக்கிற பொழுதே நாராயண மந்திரம் உபதேசிக்கப்பட்டது நாரதரால் இல்லையா? நாம படிக்கிறோமே, தாய் நல்ல செய்திகளை கேட்பதாக இருக்கிற பட்சத்தில் குழந்தை ஆரோக்கியமாக. இப்ப அதுக்கு பேரு செவிச்செல்வத்துக்கு இன்னொரு பேரு கேள்வி செல்வம் அப்படின்னு. கேள்வி செவியினுடைய பெருமை சொல்லில் அடங்காது. யார் ஒருவர் இந்த செல்வம் பெற்றிருக்கிறார்களோ, செல்வம்னா என்ன அர்த்தம்? செவிச்செல்வம் கற்றலின் கேட்டல் நன்று. இப்ப நீங்க 1 மணி நேரத்தில் கேட்டுறீங்க நான் பேசுறத. நான் 1 மணி நேரம் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் சொன்னேன்னு வச்சுங்களேன், சரிப்பட்டு வருமா? அது உங்களுக்கே தெரிஞ்சு போகும் இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கிறாருன்ட்டு. ஏன்னா ஆடியன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஜட்ஜ். அவங்கள மாதிரி ஜட்ஜ் பண்றவங்க யாருமே கிடையாது இல்லையா? எத்தனை பேருடைய செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே தராசுல போட்டு ஒன்னு 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 போட்டு நிறுத்து பார்த்து தெரிஞ்சிருவாங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய கல்லூரியில் சொல்லுகிற பொழுது எனக்கு கீழே பணிபுரிகின்ற ஆசிரியர்களை பார்த்து சொல்லுவேன், மாணவர்களை குறைவாக எடை போடாதீர்கள். நீ படிச்சுட்டு வந்திருக்கிறியா படிக்காம வந்து கிளாஸ் எடுக்கிறியான்னு உடனே கண்டுபிடிச்சிருவான். நீ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே மாணவனுக்கு உடனே தெரிஞ்சு, சரி இன்னைக்கு ஒப்பேத்துறாரு அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிருவான். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் அ டீச்சர். உடனே சார் இன்னைக்கு சார் பாடத்துல புலியா, சப்ஜெக்ட்ல புலியுமா, அவன் கண்டுபிடிச்சிருவான். நாம போய் அவனெல்லாம் ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப கடினம். அது பொதுவாவே கடினம். அதுவும் இந்த காலத்து பசங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப கடினம். எல்லாம் நெட்ல போட்டு பார்த்து கீத்து எல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி. அப்ப 1 மணி நேரம் படிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் நடக்காது. உண்மையிலேயே 1 மணி நேர ஒரு சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் அதற்கு 1 வருடம் உழைத்திருக்க வேண்டும். அப்பத்தான் அதை பற்றிய ஒரு அறவுரையாவது தெரியும். அதுவும் திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தை எல்லாம் அறிந்து அறிஞர்களிடையே சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
அதெல்லாம் அவ்வளவு லேசுப்பட்ட சமாச்சாரம் இல்லை. அப்ப ஒரு வருஷமா படிச்சதை நீங்க ஒரே மணி நேரத்தை வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களே. ஒரு வருஷமா உழைச்ச நான் பெரியவனா, ஒரே மணி நேரத்தில் அத்தனையும் வாங்கிட்டு போற நீங்க பெரியவங்களா இல்லீங்களா? அப்ப எது கற்றலின் கேட்டல் நன்று. கற்றல் கேட்டல் பெரியார். அப்ப இந்த கேள்வி சொல்லும் இருக்குதே, எத்தனை வேணா படிக்கலாம், ஆனால் செய்திகளை கேட்கிற பொழுது அந்த செய்திகளை சேகரித்து அதனுடைய திரண்ட கருத்தாக அறிகின்ற நிலை இருக்கிறதே, அது மிகப்பெரிய செல்வம். எனவே செவிச்செல்வம் என்பது காதினுடைய கேட்கும் திறனை குறிப்பதல்ல, எந்த செய்திகளை கேட்டு அது பயனடைகிறது என்பதை குறித்தது. கேட்கறதுனால எல்லாம் இன்பமா என்ன? இப்ப இல்ல, நாம் என்ன குடியிருந்த இடத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு, சண்டை காலையில பாத்தீங்கன்னா அதுலதான் முழிப்பே வரும். காலையில இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னா இது காதுல விழுந்துகிட்டே இருக்கும். இது செவி செல்வமா? ஆஹா, என்ன அருமையான செவி செல்வம். அப்ப நினைச்சுக்கோ, இந்த காது ரெண்டு செவிடா இருந்தா பரவாயில்லையே கொஞ்ச நாளில். எனவே செவி செல்வம் என்பது என்ன என்று கேட்கிற பொழுது, ஞான செய்திகளை எந்த செவி கேட்கிறதோ அந்த செவியே செல்வம் உடைத்தான செல்வி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உரிய அந்த முறையில அந்த ஞான செய்திகளை கேட்கிறது. அதனால தான் நம்முடைய திருமுறைகள் இருக்க 12 திருமுறை. இந்த 12 திருமுறை எதுல துவங்குது? தோடுடைய செவியன் அதுல துவங்குது. நம்ம திருமுறையை எதுல துவங்குது? 12 திருமுறைகளும் செவியில துவங்குது. ஏன்னா அதை காதுல கேட்டு இன்புற வேண்டும், பயன்பெற வேண்டும். இந்த திருமுறைகள் அனைத்தையும் காதிலே கேட்டு பயன்பெற. நான் ஒரு செய்தி சொல்றேன். திருமுறை பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்க புத்தகம் வாங்கி வச்சிருக்கிறீங்க, சந்தோஷம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்கி வைக்கணும். ஆனால் திருமுறையினுடைய பயன் என்னன்னா, ஓதுவதும் ஓத கேட்பதும் தான். ஓதுவதும் ஓத கேட்பதும் அதுதான் பயனே தவிர, ரொம்ப பேர் பார்த்திருக்கிறேன், அந்த புத்தகத்தை பெரிய வச்சு வச்சுக்குவாங்க, வாயும் திறக்காது காதும் கேட்காது, அப்படியே கண்ணை ஓட விடுவாங்க. கண்ணை கிருகிருன்னு ஓட விட்டு டக்குன்னு மூடி வைப்பாங்க. என்னங்க பண்ணீங்க? 10 பதிகம் படிச்சேம்பாங்க. அதுல பயன் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமுறைகளுடைய வலிமை வரி வடிவத்தில் இல்ல, ஒலி வடிவத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஒலி வடிவத்தில் தான் அதனுடைய வன்மை முழுக்க இருக்கே தவிர, வெறும் வரி வடிவத்தில் எடுத்து. இப்ப அதை நாம திருக்கோயில் வடிவத்தில் வழிபாடு செய்கிறோம், அதை வைத்து போற்றுகிறோம், எல்லாம் சிறப்பு, அதுல தவறு சொல்லல, அப்படிதான் வைக்கணும், அது குறியீடு. ஆனால் ஒரு திருமுறையினுடைய சிறப்பு எங்கே நிற்கிறது என்று சொன்னால், அதை வாய் விட்டு உறக்க ஓதுவதிலே இருக்கிறது. நல்லா வாய் விட்டு ஓதணும். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் கிவன் அன்றே இவன் அன்றே. தோடுடைய செவியன், தோடுடைய செவியன், தோடு போட்டிருக்கிற அம்பாளை ஒரு பாகமாக கொண்ட செவியன். இன்னொரு பொருள், விடுவது வீடு,
படுவது பாடு, கெடுவது கேடு, நடுவது நாடு, தொடுவது தோடு. அடியார்களுடைய அருள் வாக்குகள் எல்லாம் சென்று சேருகின்ற தொடுகின்ற தோடுடைய செவியன் சிவபெருமான். நாம பேசுற அவனுக்கு காதுல விடுமோ விழாதோன்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம். அதனால தொடுதலை உடைய தோடு தொட்டுக்கிட்டே இருக்கும் காதை. அதனாலதான் தோடுன்னு பேர் வந்தது. அதுக்கு தொட்டுக்கொண்டே இருப்பதனாலே அதற்கு தோடுன்னு பேரு. எது தொடுமோ அது தோடு. தோடுடைய செவியன், அந்த திருச்செவி உடையவன். அதனால நாமும் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினு கரையனும், நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினு கரையனும் சொல்லியவே சொல்லி எத்துகப்பானை. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடின பாடல்களை பாடுனா குஷி ஆயிடுவாராம் சிவபெருமான். ஏக சந்தோஷம் ஆயிடுவாராம். சொல்லியவே சொல்லி, அவங்க சொன்னதையே சொன்னாலே போதும். நீ ஒன்னும் புதுசாலாம் ஒன்னும் சொல்ல வேணாம். நீ ஒன்னும் இட்டு கட்டி புதுசாலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க சொன்னதை அப்படியே சொல்லு. சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை, உகந்து கொள்ளுகிறவனை அப்படின்னு சொல்றவர் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எப்படி இருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, ஏப்பா சிவபெருமானை மகிழ்விக்கிறதுக்கு எவ்வளவு சுலபமான வழி இருக்குது. திருஞான சம்பந்தர் பாடலையும் திருநாவுக்கரசர் பாட்டையும் போய் முன்னால நின்று நீ பாடு, உள்ள முருக பாடு, ஏன்னு கேட்காம இருப்பான் அவன்னு கேட்கிறார். மனமும் வந்து கேட்பாயா, ரொம்ப பிடிச்சமான பாட்டாச்சு. மிகவும் பிடித்த பாடல்கள் அப்படின்னு சிவபெருமானை கேட்டா அவன் திருஞான சம்பந்தர் பாடலையும் திருநாவுக்கரசர் பாடலையும் தானே சொல்லுவான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். இது சொன்னதுல இருந்து நமக்கும் தெரியுது என்ன, அவர் திருஞான சம்பந்தர் பாடல் மட்டுமல்ல, திருநாவுக்கரசர் பாடல் மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலை சொன்னாலும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை. செவி செல்வம் எவ்வளவு முக்கியம். இந்த காதுக்கு இருக்கிற பலனே திருமுறை பாடல்களை பாட கேட்பதும் ஓத கேட்பதும், அதனாலே உள்ளம் உருகுவதும், அதனாலே வினைகள் மாழ்வதும், அதனாலே இன்பம் பெருகுவதும், இதுதானே முறை. இப்படித்தானே முறையாக இன்பம் பெறுகிறது. எனவே முறையாக இன்பம் வருகின்ற வழிகளை சொல்லுவதனாலேதான் இதற்கு திருமுறை என்று பெயரை வைத்தார்கள் நம்முடைய பெரியவர். முறையான இன்பமாக தருகின்றது. அப்படி இந்த செல்வத்தை பத்தி இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு காரணம், இவ்வளவு அருமையும் பெருமையும் உடைய இந்த செல்வத்தை, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுகிறார். சரி, செவிச்செல்வம் உணராதவனை என்ன சொல்றது? செவிச்செல்வம் உணராதவன எதையும் கேட்காதவன் இல்ல, அவனும் கேட்கிறான். அவனும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் இந்த காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். என்னென்னவோ கேட்கிறான். என்ன கேட்கிறானே சொல்ல முடியும். அது டமால் டுமில் அடிக்குது. காது பிஞ்சுக்கிட்டு போற மாதிரி என்னென்னவோ பாட்டு, ராப்புங்கிறான், என்னவோ மியூசிக், அதெல்லாம் கேட்கிறான். அவனை என்ன சொல்றது? அவன் கேட்காதவன் இல்ல, எதெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்கிறவன். அதனால சொன்னார், இது இவர்களை என்னன்னு சொல்றது? செவி சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னார். அடுத்தது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அது உடன்பாட்டு முகத்தில் சொன்னார். எதிர்மறையா சொல்றார். இந்த செவி செல்வம்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாம இருக்கிறானே, இவன் இருந்தா என்ன செத்தா என்ன சார் சொல்றது திருவள்ளுவர் சொல்ற. அப்ப எவ்வளவு கோபம் இருக்கும் பாருங்க. இவன் இருந்தா என்னையா இல்லாட்டி என்ன
அவியினும் என் வாழினும் என்ன, இருந்தா என்ன செத்தா என்ன. நல்ல விஷயத்தை கேட்கறது இந்த காதை பயன்படுத்தாம இந்த ரெண்டு காதையும் வச்சிட்டு இருக்கிறான். இருந்த என்ன இறந்த என்ன. அப்ப ஒன்றை உடன்பாட்டு முகமாக சொல்லுவதும் எதிர்முகமாக சொல்லுவதும் என்று சொல்லுவதில் உடன்பாட்டு முகமாக சொல்லுகிற பொழுது உயர்ந்த மேன்மக்கள் உடனே அவர்கள் கேட்டு விடுவார்கள். ஆனால் சில கீழ்மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் அது எதிர்முகமாக சொன்னாலே தான் போய் கேட்பார்கள். அதனால முதற் பகுதியிலே அறம் செய்வான் திறம்னு சொன்ன திருமூலர் அறம் செய்வதனாலே வருகின்ற நன்மைகளை எல்லாம் சொன்னவர் அறம் செய்யான் திறம் அப்படின்னு அடுத்த பகுதியை போட்டு இந்த அறம் செய்யாதவன் எல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு ஆரம்பிச்சு சொல்றார். அதுக்கு ஒரு 10 திருமந்திர பாட்டு சொல்றார். அதை சொல்லுகிற பொழுது இந்த அறம் என்று சொல்லுவதிலே முக்கியமான பங்கு என்ன, அறம் என்பதனுடைய பங்கு என்ன, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடு அல்ல செய்து கிட்புருத நாடுதல் ஒவ்வான். கெடுவதும் ஆவதும், கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடு, அங்க முடிச்சிடணும் அப்படி நடு. வாழ்க்கையிலே நமக்கு துன்பம் வருகிறது, இன்பமும் விளைகிறது. துன்பம் வருகிறது, இன்பம் வருகிறது, மாறி மாறித்தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவற்றை தருகின்றவன் யாருன்னு கேட்டா கேடில் புகழோன் நடுனர். கெடுதல் இல்லாத புகழையுடைய சிவபெருமான் நடுவு நிலை வகிக்கின்றான். அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். அப்ப ஒரு தீமையை செய்தவன் இன்பத்தை பெறலாம் என்று எண்ணி அதை செய்து இன்பத்தை பெறுவதற்கு அவன் ஒப்புக்கொள்வானா என்று கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார் நம்மள திருமூலர் பார்த்து. ஐயா, நன்மை விளைவதும் தீமை விளைவதும் நமக்கு இறைவன் நடுவு நிலைமையிலே நின்று செய்வதுதான். அவன் நடுனர். நடு என்று சொல்லுகிற பொழுது பாரபட்சம் பார்க்க தெரியாது. நல்லது தீயது வாழ்க்கையில இரண்டும் வருகிறது என்று சொன்னால், ஒரு இன்பம் வருகிறது என்று சொன்னால், பேங்க்ல இருந்து ஒரு கிரெடிட் நோட் வருது உங்களுக்கு, பேங்க் நீங்க போட்ட எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல நாங்க கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது, லெட்டர். நீங்க போட்டிருந்தீங்களே 1 லட்சம், அதுக்கு ஒரு டெபாசிட் போட்டிருந்ததுக்கு வட்டி நாங்க ஒரு 3000 ரூபாய் இந்த வருஷத்துக்கு போட்டு உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வருது. அதை பார்த்து நமக்கு இன்பமா இருக்கு. அடுத்ததா இன்னொரு நோட்டீஸ் வருது, நீங்க வாங்கின 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு இன்னும் வட்டி கட்டாததுனால உங்களுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கணும். அடுத்த ஒரு நோட்டீஸ், அதை பார்த்து நமக்கு துன்பம் வருது இல்லீங்களா? ஒரு சமயம் இன்பம் வருகிறது, ஒரு சமயம் துன்பம் வருகிறது. ஏன்? டெபாசிட் பண்ணோம் பணத்தை, அதனால வருகிறது இன்பம். கடன் வாங்கி இருக்கிறோம், அதனால வருகிறது துன்பம். வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் பார்க்கிற பொழுது இதற்கு மூலமாக எதையோ செய்திருக்கிறோம், அதுக்குத்தான் இது வருகிறது என்று உணர்வது தானே அறிவுடைமை. அதுபோல வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வருகிற பொழுது இதற்கு மூலமாக எதையோ செய்திருக்கிறோம்னு நாம நினைக்கணும் இல்லீங்களா? ஓஹோ, இதுக்கு மூலமா எதையோ செஞ்சிருக்கிறோம், அதுக்கு தான் இது வருது. இதை நொந்துகிறதுல என்ன பிரயோஜனம் இல்ல. இது ஏதோ நம்ம அங்க போட்டோம், அதுக்கு இது வந்திருக்குது, அப்படிதானே? அதை சொல்லுகிறார். நடுவு நிலைமையாக நின்று ஒருவருக்கு உரிய வினையின் பயனை சேர்ப்பதிலே சிவபெருமான் நடுவு நிலைமை வகிப்பான். அதுல எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது.
அதுவும் உரியவர்க்கு உரிய காலத்திலே உரிய முறையிலே உரிய அளவு வினையின் பயனை சேர்ப்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். வினையின் பயனை கூட்டுவதில, ஒரு வினையின் பயனை உரிய ஆன்மாவிற்கு உரிய முறையிலே கூட்டுவதில நாம நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் a சிம்பிள் ஈக்குவேஷன். யாரு மேத்ஸ் மெயினா எடுத்து படிச்சவங்க யாரா இருக்காங்களா? மேத்தமேட்டிக்ஸ் அப் டு எஸ்எல்சியே இந்த காலத்து எம்எஸ்சிக்கு ஈக்குவல். அது அந்த காலத்து எஸ்எல்சி இந்த காலத்து எம்எஸ்சிக்கே ஈக்குவல். அது மேத்ஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு தெரியுது. அந்த காலத்துல எஸ்எல்சியில் இங்கிலீஷ்ல படிச்சவங்க அவங்க வெக்கபுலரியும் அவங்களுடைய ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்சஸும் இப்போ வரதே கஷ்டம். எப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க நீங்க. எங்க அப்பா அந்த காலத்து எஸ்எல்சி தான். ஆனா அவரு கலெக்டருக்கு எதிர்த்தாப்புல நின்று பேசுவார். அவ்வளவு அருமையா பேசுவார். அது அவரே சொல்லி இருக்கார். உண்மையிலேயே நல்லாவும் பேசுவார். நானே கேட்டு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பா பெரிய ஏதோ டிகிரி ஹோல்டர் போல இருக்குன்னு. அவர் சொல்லுவார், ஆர்வம் ஹிண்டு பேப்பரை வாங்கினா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சு முடிப்பேன்டா நானு. அதுதான்டா எனக்கு அந்த அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டிங் இது கொடுத்தது, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நான் இப்ப எது கேட்டேன்னா, இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சால்வ் பண்றது சிம்பிள் ஈக்குவேஷன் உண்டு, சில இது காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் உண்டு. காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல அது சொல்யூஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா the more the equation is complex, the more the solution is complex. அவ்வளவு சுலபமா ஒரு ஈக்குவேஷன் வச்சு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நாம நினைக்கிற மாதிரி இவன் நல்லது செஞ்சிருக்கான் இவனுக்கு நன்மை, இவன் கெட்டது செஞ்சிருக்கான் இவனுக்கு கெடுதல் அப்படின்னு நீங்க டைரக்டா நீங்க ஈக்குவேஷன் போடுற மாதிரி பயன் தர மாட்டாரு ஈஸ்வரன். அது அவர் என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்காருன்னா, நமக்கெல்லாம் புரிய முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன் வச்சிருக்காரு. நமக்கு தெரியவே தெரியாது. இது அவ்வளவு ஒண்ணு டைரக்டா என்ன சொன்னீங்கன்னா, ஒருத்தர் இவர் செய்யறதெல்லாம் நன்மை, ஒருத்தர் இவர் செய்யறதெல்லாம் கெடுதல்னு ஜட்ஜ் பண்றதுக்கு we are not competent. நாம நினைக்கிறோம் இவன் செய்யறது தப்பு இவன் செய்யறது ரைட்டு அப்படின்னு நாம சொல்றோம். அது அவனுக்கு தான் தெரியும் யார் செய்யறது ரைட்டு யார் செய்யறது தப்பு. நம்ம சொல்ல முடியுமா? ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். ஒருவருக்கு ஒரு வினையின் பயனை எந்த காலத்தில் கொடுப்பது, அது எந்த முறையில் கொடுப்பது. நான் இன்னும் சொன்னா, ஒரு வினையின் பயனை கொடுக்கிற பொழுது சில சமயம் அந்த வினையின் பயனை அனுபவிக்க வேண்டியவர்கள் எங்கெங்கயோ இருப்பாங்க. அந்த வினையின் பயனை அனுபவிக்க வேண்டிய, இந்த வினையின் பயனை கொடுக்க வேண்டிய காலம் வந்தா அத்தனை பேரும் ஒன்னா கூட்டிடுவார். இவனு அவனு சந்திச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த வினையின் பயன் கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்தப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா கூடிடுவாங்க. வினையின் பயன் தரப்படும். அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த வினையின் பயனை எப்படி கொடுக்கிறாரு அவரு அப்படிங்கறத ஓரளவு சித்தியார்லயும் சிவபிரகாசத்திலையும் சொல்லியிருக்கு. அதுவும் கூட அவங்களே அந்த ஆசிரியர்களே சொல்லுகிறார். உமாபதி சிவமாகட்டும் அல்லது அருணந்தி சிவமாகட்டும் அவர்களே சொல்லுகிற பொழுது அந்த கணக்கை அவன் தான் அறிவான். அது நம்மளால எல்லாம் அப்படி சொல்லிட முடியாது. எந்த காலத்தில் கொடுக்கிறது, எவ்வளவு அளவுக்கு கொடுக்கிறது என்பதெல்லாம் சிவம் ஒருவனுக்குத்தான் தெரியும். அதனால நாம அப்படி ஒன்னும் டைரக்டா அந்த ஈக்குவேஷனை போட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உரிய பயனை உரிய காலத்தில் உரிய முறையில தருகின்ற நிலையில இருக்கிறவர். 100 ரூபாய் ஒருத்தர் அறம் செய்கிறார்னு வச்சுக்கோங்க. இப்போ வர 100 ரூபாய் அறம் செய்கிறார். இந்த 100 ரூபாய் அறம் செய்தால் இவனுக்கு என்ன பலன் தரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? உதாரணம் சொல்றேன், 1000 ரூபாய் டெபாசிட் பண்ற ஒரு பேங்க்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு வட்டி கொடுக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. நீங்க இன்வேரியபிளி ஆல் நேஷனலைஸ் பேங்க் எங்க கொண்டு போய் போட்டாலும் சரி
இல்ல ஷெட்யூல்டு பேங்க்ல போட்டா ஒரு 6% கூடங்கிறோம், விட்டுங்க அந்த பக்கம். அது கூட எல்லா நேஷனலைஸ் பேங்க்ல எங்க கொண்டு போய் போட்டீங்கன்னாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய் போட்ட வட்டி இல்லீங்களா? எக்ஸ் கொண்டு போய் 1000 ரூபாய் போடுறாரு, அதே 8%. ஒய் கொண்டு போய் போடுறாரு 1000 ரூபாய், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அதே 8% தான். இசட் கொண்டு போய் போடுறாரு, அது இன்ட்ரெஸ்ட். இப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு அறம் செய்யறார். ஒருத்தர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன போடுவார் சிவன்? 10%. இன்னொருத்தர் 1000 ரூபாய் அறம் செய்யறார், அவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுவார்னா 100%. இன்னொருத்தர் 1000 ரூபாய்க்கு அறம் செய்வார், அவருக்கு 200%. என்ன சார் இது? ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தவர் இருக்கிறாரு, அவரு 1000 ரூபாய் கொடுத்தா 10 பேர் பாராட்டுவானே நினைச்சு கொடுத்தாரு. அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்காக 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டார். அப்புறம் அவன் என்ன பாராட்டெல்லாம் எதிர்பார்த்தால, அதெல்லாம் வெளியில இருந்து வந்துருச்சு அந்த பாராட்டெல்லாம். அதனால அது ஆடட் இன்ட்ரெஸ்ட் வெளியில இருந்து அவங்க கொடுத்துட்டாங்க, இவர் கொடுக்க வேண்டிய 10% கொடுத்தாரு. அடுத்தது 1000 ரூபாய் கொடுத்தான் பாருங்க, அவன் இறக்கப்பட்டு ஐயோ இவங்களுக்கு எல்லாம் பயன் பெறுமே, அதெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு கொடுத்தான். அதனால அவனுக்கு 100% இன்ட்ரெஸ்ட். மூணாவது ஒருத்தன் கொடுத்தான் 1000 ரூபாய், இதை கொடுக்கறது என் காசா? இது அவனும் ஈஸ்வரன் என் கையில கொடுத்திருக்கிறான், இது அவன் காசு நான் கொடுத்தேன், அவனுக்கு 200% கொடுக்கிறார் இல்லீங்களா? இப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறை வழக்கம் ஒத்து வருமா? அவனுக்கு தான் தெரியும். அப்ப இது யார் யார் என்னை நினைந்து அறத்தை செய்தார்கள் என்பது யாருக்கு தெரியும்? அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். வெளியில இருக்கிற ஆளை ஏமாத்தலாம், உள்ளேயே இருக்கிறான் அவனை எப்படி ஏமாத்துறது? நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நினைப்போன்னு தெரிஞ்சுக்கிறவன் அவன் இல்லையா? நினைச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே வெளியில தெரியும். அப்ப கூட இவன் சொன்னதைத்தான் நினைச்சானா இல்ல வேற நினைச்சு சொன்னது வேறையான்னு தெரியாது இல்லைங்களா? அகத்துரு நோய்க்கு உள்ளினரே அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான் கேட்கிறார் உமாபதி சிவம். உள்ளே இருக்கிற சிவத்துக்குத்தானே இவன் என்ன நினைந்து இதை செய்கிறான் என்பது தெரியுமே தவிர வெளியில இருக்கிற மக்களுக்கா தெரிய போகிறது இவன் என்ன எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கான், எவ்வளவு தூரம் பழுத்து இருக்கிறான், எவ்வளவு தூரம் காயா இருக்கிறான், எவ்வளவு தூரம் பிஞ்சா இருக்கிறான் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற சிவத்துக்குத்தானே தெரியும். எனவே செயல் என்பது எண்ணத்திற்கு தகுந்தார் போல ஈக்குவேட் பண்ணணும். அப்ப 2 வேரியபிள் வந்துருச்சு, எண்ணம் செயல் இரண்டையும் பார்த்து பலன் என்கின்ற ஒன்றை தருகின்ற சிவத்தினுடைய நிலைமை பார்க்கிற பொழுது அப்ப நாம நினைக்கிற அந்த வினையின் பயன் அப்படியா வரும்? அது சொல்லுகிற கெடுவதும் ஆவதும். ஒருவருக்கு கேடு வருகிறது, ஒருவருக்கு ஆக்கம் வருகிறது, இதெல்லாம் கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன். கெடுதல் இல்லாத புகழுடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் புகழுக்கு எந்த கேடும் கிடையாது. கேடில் புகழோன் நடு நடு. அதனாலதான் அது பொதுவில் ஆடுகின்றவன். பொதுவில் ஆடுகின்றவன் அப்படின்னா நடுவு நிலைமையோடு ஆடுகின்றவன். அப்படிப்பட்டவன் அறம் செய்யாமலேயே இன்பம் பெற வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்வானா? அல்ல செய்தின்பம், அல்லவற்றை செய்து, அறம் அல்லாதவற்றை செய்து, அறம் அல்லவற்றை செய்து அர்த்தம். அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். அந்த இன்பத்தை நாடுவதை ஒத்துக்கொள்வான் அவன்? நிச்சயமா ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனாலே நீ இன்பம் பெற வேண்டும் என்று எண்ணினால் இடுவதும் ஈவதும் எண்ணுமின். இடுவது எண்ணுமின், ஈவதும் எண்ணுமின். இடுவதும் ஈவதும் எண்ணுமின், இன்பம் படுவது செய்யில் பசுவதுவாமே.
இடுவதும் எண்ணுமின் ஈவதும் இடுதல் வேற ஈதல் வேற. இடுவது தானம், ஈவது தர்மம். ஒன்னு தானம், இன்னொன்னு தர்மம். நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய சீடர், அவரோட நம்ம வாரியார் சுவாமி ரொம்ப நெருக்கம். பாலசுந்தர சுவாமிகள்னு பேரு அவங்க. வாரியார் சாமி அவங்க ஒரு தடவை இவர் அழைச்சின்னு போயிருந்தாங்களாம் இங்க வடசென்னையில. அந்த வடசென்னையில அழைச்சின்னு போனவர் பெரியவர், பெரிய வள்ளல். அவரு வருகின்ற அந்த சான்றோர்கள் ஞானிகள் இவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவாராம். அப்ப இவர் இருக்கும் பொழுது சில சான்றோர்கள் அங்க வந்தாங்க. வந்த உடனே இவர் என்ன பண்ணாரா, அந்த கை நிறைய அந்த காசுகளையும் அந்த செல்வத்தையும் கையில் வச்சு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்தார். உடனே அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் அப்பவும் நேரம் எடுத்துக்கங்க. வாரியாருக்கு இது கொஞ்சம் புதுசா இருந்தது. இது எல்லாரும் கொடுக்கறது தானே வழக்கம், எடுத்து வச்சு சொல்றாரு அப்படி கையில அப்படின்னு பார்த்தாராம். சரி அவர்கிட்டயே கேட்டுருவோன்னு, ஐயா இது நீங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொல்லுவீங்களே, இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா, கொடுக்காம இப்படி எடுத்துக்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றார், எப்பவுமே கொடுக்கிறவங்க கை மேல இருக்கணும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். கொடுக்கிறவங்க கை மேல இருக்கணும், வாங்குறவங்க கை கீழே இருக்கணும். அதனாலதான் கொடுக்கிறேன். இப்ப இன்னும் குழப்பமா இருந்தது. ஏன்னா இவர் கொடுக்கிற கை கீழே இருக்கு, வாங்குறவங்க கையில மேல இருக்குதே அப்படின்னு இவருக்கு இன்னும் புரியலையா. என்ன உனக்கு புரியலையான்னு கேட்டாராம். ஆமான்னு. அதாவது கொடுக்கிறவங்க கைனா வருகிற சான்றோர்கள் இருக்காங்களே, அவங்க எங்கிட்ட பொருள் வாங்குறாங்கன்னு நாம நினைக்கிறது தப்பு. உண்மையிலேயே அவர்கள் இந்த பொருளை கொள்ளுவதன் மூலம் எனக்கு அருளை வழங்குகிறார்கள். இந்த பொருளை காட்டிலும் அருள் பெரிது. அருளை கொடுக்கிற அவர்கள் கை மேல இருக்கணும், வெறும் பொருளை கொடுக்கிற என் கை கீழே இருக்கணும். அதுக்காக நான் கீழே வச்சுக்கிட்டு அவங்க கைய மேல இருக்கிறபடி பாத்துக்கிறேன். இப்படி ஒருத்தர் கொடுத்தா இவர் கொடுக்கிற காசு முழுக்க இவருக்கு அருளா கன்வெர்ட் ஆயிடும் இல்லீங்களா? அப்ப கொடுக்கிற பொழுதே இது உயர்ந்தவர்களுக்காக கொடுப்பது என்பது ஒன்று. அவங்க வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, ஒன்று கொடு என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தேவை அறிந்து அந்த உயர்ந்தோருக்கு கொடுப்பதற்கு பேர் தானம்னு பேர். நம்மை விட கீழ் நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு கொடுப்பதற்கு பேர் தர்மம்னு பேர். அதை சொல்லுகிறார். இடுவதும் ஈவதும், நீ பெரியவங்களுக்கும் கொடு, உன்னை கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடு. இப்ப கீழே இருக்கிறவர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அவர்கள் ஏழைகள், எல்லா விதத்திலும் ஏழைகளாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் நீ கொடுக்கணும், மேல இருக்கிறவங்க கொடுக்கணும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மேல இருக்கிறவங்களுக்கு கொடு, இல்லையா கீழே இருக்கிறவங்களுக்கு கொடு. தர்மம் பண்ணு, இல்ல தானம் பண்ணு. தானம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் தானம் செய், அதனால வருத்தப்படாத, தானம் தர்மம் செய். வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள். யார் சொல்ற? அருணகிரிநாதர் சொல்றார். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்வின்கள். நொய்யில பிளவான், நொய்ய அரிசியில பிளவு இல்லையா? நொய்ய ஒன்னும் பயன்படாம படிச்சுன்னா நொய் அரிசி ஆயிடும். அது கஞ்சிதான் வைக்க முடியாது, அது சோறா வடிச்சு குழம்பு குழம்பு ஊத்திலாம் சாப்பிட முடியாது. இவர் சொல்றார் நொய்யிற் பிளவள வேணும் அப்படின்னார். அந்த நொய்யும் இன்னும் அதுக்கு குருணைன்னு பேரா எனக்கு தெரியல, அது குருணை.
அது அப்படி அதுவும் பயன்பட முடியாம போச்சா, அது கூட நீ தர்மம் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது, தர்மத்துக்கு பயன்படும். அது எப்படி பண்றது தர்மம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப பேர் அது தர்மம்னா என்னன்னு, எறும்புக்கு போடு, எறும்புக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான், எறும்புக்கு போடுறதெல்லாம் கூடவா தர்மம்னு நினைக்கிறான். ஆரமா எல்லா உயிர்களுக்கும் நாம பசி போக்குவது என்பது பெரிய அறம். பசுவினுக்கோர் வாயுரையினர், போன தடவை நான் அதைத்தான் சொன்ன அந்த பாடலை. பசுனா எல்லா உயிர்களையும் குறிக்கும். பசுனா இந்த பசு மட்டுமல்ல, பசுனா உயிர்னு அர்த்தம். பதி பசு பாசத்துல பசுன்னா உயிர் இல்லையா, அதுதான் அடுத்த சொல்றார் இந்த பாட்டுல. கடைசியில பசுன்னு கூட வருது பாருங்க, அந்த இடத்துல பசுவா குறிக்குது, அந்த இடத்துல பசுங்கிறது விலங்கு குறிக்குது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் முடிந்த அளவில் தர்மம் செய்யணும். அந்த காலத்துல கூட இந்த கோலம் மாவுங்கிறது அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. எறும்பு எறும்பெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு அறத்தையும் நோக்கி அதை செய்கிறார்கள். இப்ப சாக்பீஸ் வந்துருச்சு, அப்புறம் அது கல்லுலயே பொடி வந்துருச்சு, எறும்பு கிட்டக்கே வராது. என்ன அதுல எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டோம். அந்த ட்ரெடிஷன் தெரிஞ்சு, கோலம் போடுறதுனுடைய நோக்கம் அது பல உயிர்களுக்கு உணவாகணுங்கிறது தான். அதை ஒரு அழகா செய்தார்கள், அவ்வளவுதான். ஆனா அழகு மட்டும் இருந்தது, உயிர் போயிடுச்சு, எல்லாம் ஜவுளி கடை பொம்மை மாதிரி வெளியில. நம்முடைய சான்றோர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி இருக்கிறார்கள்னா அதுல இன்னர் மீனிங் ஒண்ணு இருக்கும். அழகை மட்டும் வச்சுக்கிட்டு உயிரை விடுறதுல என்ன பிரயோஜனம்? ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த கோணலும் மாணலும் அப்படிம்பாங்க, கோணல் மாணல் தெரியுங்களா உங்களுக்கு? கோணல் மாணலா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதுல கோணல் என்பது வளைவு, மாணல் என்பது ஒழுங்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா கோணல் என்பது அழகு, மாணல் என்பது உயிர். இந்த மாணல்னா வேற ஒன்றும் இல்ல, இந்த புள்ளிய கரெக்டா வைக்கணும். புள்ளி எல்லாம் கரெக்டா இந்த ஆர்டர்ல இருக்கணும். புள்ளி தப்பு தப்பா வச்சா கோலம் சரியா வராது. ஒழுங்கா புள்ளி வச்சா கோணலாம் கோலம் போடலாம். புள்ளி மாணலா வைக்கணும், கோலத்தை கோணலா போடணும் இல்லீங்களா? நேரா நிக்கிறத விட கோணலா நின்னாதான் அழகு. யாரு? பெண்கள். பெண்கள் நேரம் அப்படி ஸ்ட்ரைட்டா அடிக்கிறது, அப்படி ஒரு வளைஞ்சிருக்கு, அப்பதானே அழகு. அவங்க உத்தியோகத்துக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் உத்தியோகம், ஆர்மி உத்தியோகம் எல்லாம் போயிட்டாங்க. அங்க போய் வளைஞ்செல்லாம் அடிக்க முடியுமா? இல்லீங்களா? அப்ப அங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா தான் நிக்கணும். அந்த கோலம் போடுறதுல அந்த அழகு, அந்த 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 நொய் அரிசி, அந்த அரிசிக்கு அந்த எறும்பு சாப்பிடும். அதுக்காக அது அந்த இதை பழக்கத்தை செய்தார். அது வாயில்லா ஜீவன். எது? இந்த எறும்பு. அது வாயில்லா ஜீவன். அது கண் வாயில்லா ஜீவன் மட்டும் இல்லது, கண்ணில்லா ஜீவன் கூட. வாயில்லா ஜீவன் என்னது? பேச தெரியாது, பசிக்குது சோறு விடுன்னு கேட்க தெரியுமா அதுக்கு? விலங்குகள்லாம் வாயில்லா ஜீவன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, பசி அறிந்து நாம கொடுக்கிறது தான், இல்லாத தேடும் பாவம். அது கண்ணில்லா ஜீவனும் கூட எறும்பு. கண்ணில்லா ஜீவன். கண்ணில்லா ஜீவன் கூட நம்மளை விட புத்திசாலி. அது எது? எறும்பு. எப்படின்னு சொல்றீங்களா? லைன்ல அழகா போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்ம பஸ்ல கூட அப்படி போக மாட்டோம், கியூல நிக்க மாட்டோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எறும்புக்கு ஒரு அறிவு எப்படின்னா, கொஞ்சோண்டு சர்க்கரை, சுகர் இருக்குல்ல, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சோண்டு அதே கலர்ல இருக்கிற கோல மாவு, இந்த கல்லு மாவு இருக்குல்ல, கல்லு, அந்த மாவு, கோல மாவையும் சர்க்கரையும் கலந்து வைங்க. இந்த எறும்பெல்லாம் வரும், கரெக்டா சர்க்கரையை மட்டும் பொறுக்கி எடுத்துருப்போம், கண்ணே கிடையாது அதுக்கு. கரெக்டா சர்க்கரை மட்டும் எடுத்து நம்ம ஆள் கையில கொடுங்க, ரெண்டையும் சேர்த்து கலந்து அப்படியே அப்படியே வாயில போடுவான்.
அப்புறம் தான் தெரியும் என்னங்க நரங்குது. ஆனா எறும்பு, கண்ணில்லாத எறும்பு மிகச்சரியா அது சர்க்கரையை மட்டும் பொறுக்கி எடுத்துட்டு போவோம். அந்த கல் மாவு அங்கே இருக்கும். யார் புத்திசாலி நீங்க சொல்லுங்க? வையீர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது கான் கடைவழிக்கே. இல்லையா? அற்புதமா சொன்னார் அருணகிரிநாதர். கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய். கொடுக்கணும், கொடுக்கிற பொழுதே முருகனை நினைக்கணும்னார். இங்கே சொல்லுகிறார், பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சான்றோர்களுக்கு இடுவதை நீ தர்மமாக எண்ணக்கூடாது, அதை தானமாக எண்ணுதல் வேண்டும். அவர்களுக்கு கொடுத்தது அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அருளை என்று எண்ண வேண்டும். அதனாலதான் அத தானம். இடுவதும் ஈவதும் எண்ணுமின் எண்ணுமின் எண்ணுமின்னு சொன்னார். கொடுமின் கூட சொல்ல, அதை செய்மின் கூட சொல்ல. அதுக்கு முதல்ல மனசு வரட்டும். உனக்கு முதல்ல மனசு வரட்டும். உனக்கு மனசு இருந்ததுன்னா கூட போதும். மகாபாரதத்துல கர்ணன் அந்த நிறைவு நிலையில் இருக்கிறான். இன்னும் உயிர் போகுது. சல்லியன் விட்டுட்டு போன உடனே தேர இது அங்க ஒரு குழியில இறங்கிடுச்சு. இவனே தேர செலுத்திட்டு போன குழியில இறங்கிடுச்சு. அத இவன் சரி பண்ணி வெளியில எடுத்துட்டு போகணுங்கிற பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து, விடுறா அம்ப, இதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு. இது ரொம்ப நியாயமா படலையே அப்படிங்கிற அவன். யாரு? அர்ஜுனன். நியாய தர்மம் எல்லாம் இங்க பார்க்க கூடாது, நீ பாட்டுக்கு விடு. நீ இவெல்லாம் நியாய தர்மம் பார்த்தா நம்ம கிட்ட போருக்கு வந்தானுங்க, விடு நீ பாட்டுக்கு. நரமா அம்புகளை விட்டா உங்களுக்கு சரித்து தெரியும், புராணம் தெரியும். எல்லா அம்புகளும் மேல அப்படி இல்லைன்னா அவனை தோக்கடிக்க முடியாது, கஷ்டம். தெரியும் அர்ஜுனனால அப்படி ஒண்ணு வென்ற முடியாது. ஏன்னா கர்ணன் அந்த அளவுக்கு வீரமுடையவன். அதனால இவனை இப்படி அடிக்காம வேற வழியும் முடியாது. அதனால சரி கிருஷ்ணன் சொன்னாருன்னு அடிச்சான். மேல அம்புகள் தைக்குது, உயிர் போகிற தருவாய். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், என்ன இவ்வளவு அம்பு போட்ட இன்னும் உயிர் போக மாட்டேங்குது. அப்ப அது கிருஷ்ணன் சொல்றாரு, பா நீ அம்புகளை எல்லாம் போட்டி உயிர் எடுத்தலாம் நினைக்காத. உன் அம்புகளால உயிர் போகாது. நீ எத்தனை அம்பு போட்டாலும் உயிர் வெளியில இருந்து கிளம்பாது. அப்புறம் என்ன எதுக்கு போட சொல்ற? நம்ப எல்லாம் அவ்வளவு அம்பு கேட்ட. யார் கேட்டா? அர்ஜுனன். அப்ப ஏன் போட சொன்ன? ஏன் போட சொன்னா, நம்ம போட்டுத்தான் கர்ணன் உயிரை விட்டான் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. நீ போட்டோம் அவனுக்கு உயிர் போலன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் விட சொன்ன. நீ இப்படி எல்லாம் கூட வா வேலை செய்வ. என்னால முடியலங்கிறத காட்டுறதுக்காக என்ன செய்ய சொல்லியாடி? நான் முதலையே முடியாது. முதலையே முடியாதுன்னா நீ என்ன நினைப்ப? நானே கொண்டிருப்பேன் கர்ணனை அப்படின்னு நினைச்சிருப்ப. இரு வரேன், இப்ப இந்த ஆளை காலி பண்றதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு கிளம்பி போனா. போய் ஒரு வேதியன் வடிவில் போனா. போய் தேடிட்டு போய் அவனே குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறாப்புல. யாரு? கர்ணன் கிட்டக்க போய், கர்ணா நீ இங்கேயா இருக்கிற, உன்னை தேடி அரண்மனைக்கு போனேன், நீ போர்க்களத்தில் இருக்கேன்னாங்க, இங்க எல்லாம் தேடி இங்க வந்த அப்படின்னு. சுவாமி எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறான் கர்ணன். எனக்கு ஏதாவது கொடுப்பா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் நல்லா இருந்த காலத்திலாம் வராம இங்க வந்து கேட்கிறீங்களே. நான் உயிரோடு இருந்த காலத்துல முழுவதும் கொடுத்தவன் கர்ணன் பேர் வரணும்னு நினைக்கிறேன். நான் ஆவியோ புறத்ததோ அகத்ததோ அறியேன். உயிர் வெளியில இருக்கா உள்ள இருக்கான்னு எனக்கே தெரியலங்கிறான். அப்பப்ப அது வெளியில போறதும் உள்ள வரதுமா இருக்கு. நான் என்ன செய்யறது? சாமி என்கிட்ட கேட்க வந்திருக்கேங்கிறீங்க, தயவு செய்து இப்ப என்னால கொடுக்க முடிஞ்சதை தயவு செய்து கேளுங்க. அதுக்கு அவர் சொன்னார், உன்கிட்ட இருக்கிறது தான்ப்பா கேட்க போறேன்.
இது வரைக்கும் நீ செஞ்ச இந்த அறத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துரு, தர்மத்தை எல்லாம் அப்படின்னு. அவ்வளவுதான். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யான் செய் புண்ணியம் அனைத்தையும் இந்தேன் அப்படின்னு கொடுத்தான், தாரவாத்து கொடுத்தான். யான் செய் புண்ணியம் அனைத்தும்னா ஒருத்தர் கேட்டார், புண்ணியத்தை எல்லாம் வாங்கினார, இப்ப இவர் ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறார், இப்போ ஒரு அறந்தானே செய்கிறான், இப்போ ஒரு அறந்தானே செய்கிறான். இந்த அறம் செய்கிற பொழுது ஒரு புண்ணியம் வருமே, அது நிக்குமே இல்லையா? அந்த புண்ணியம் நின்னுதுன்னா திரும்ப இவனை உயிர் போகாத இல்லையா? அதனால கர்ண எப்படி அதை கொடுக்கறாங்கிறத சொல்றாரு. யாரு? நம்ம வில்லிபுத்தூர் சொல்றாரு. ரொம்ப அற்புதமா, யான் செய் புண்ணியம் அனைத்தையும் செய் புண்ணியம்னாரு. செய் புண்ணியம்ங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா இப்ப வளர்தமிழ் அப்படின்னு சொன்னா, வளர்தமிழ்னா வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், இனி வளரும் தமிழ். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஊறுகாய் சாப்பாடு விஷயமா சொன்னா கொஞ்சம் தெளிவா தெரியும். ஊறுகின்ற காய், ஊறிய காய், இனி ஊறும் காய் இல்லைங்களா? அப்படி 3 காலத்திற்கும் சேர்த்தது வினைத்தொகை. அதுபோல செய் புண்ணியம், நான் செய்த புண்ணியம், இப்ப செஞ்சிட்டு இருக்க புண்ணியம், இனிமே ஏதாவது செஞ்சா அந்த புண்ணியம் எல்லாம் உனக்கு போய் சேரட்டும். நானும் ஒட்டு மொத்தமா மகிழ்ந்து போனார். விஸ்வரூப தரிசனம் காட்டுறார். உனக்கு ஏதாவது வேணா கேளு தரேன்னார். ஓ நீ தான் வந்ததா? ஆஹா, கிருஷ்ணனுக்கே கொடுத்தாங்க கர்ணங்கிற பேர் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சியப்பா. சரி ஏதாவது கேளுனாரு. நான் என்ன எத்தனை பிறவி எடுக்க போறேனோ எனக்கு தெரியாது, எத்தனை பிறவி வேணா எடுத்துட்டு போறேன், அத்தனை பிறவிலையும் எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடு. என்ன? இல்லை என்றில்லா இதயம் நீ அளித்தருள் என்றான். எனக்கு நிறைய செல்வத்தை கொடுன்னு கேட்கல, செல்வம் கொடுத்தாதானே கொடுக்க முடியும். ஆனா கேட்டது என்ன தெரியுங்களா? இல்லை என்றில்லா இதயம் நீ அளித்தருள். வருகிறவர்களுக்கு இல்லேன்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இதயத்தை கொடுத்துரு. அதுதான் முக்கியம். சிந்தனை தான் ரொம்ப முக்கியம், எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க சொல்லுகிறார், இடுவதும் ஈவதும் எண்ணுமின். எண்ணுமின் என்ற எண்ணம் இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தி. இன்பம் படுவது செய்யீர் பசுவதுவாமே. இன்பம் என்று சொல்லக்கூடியது அறத்தினாலே வருவதுதான் இன்பம் என்று தெரிந்து கொள்ளாமல் வேறு எதனாலேயோ இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக நீ இன்பத்தை மாய்க்கும்படியாக செய்தால் நீ விலங்கை ஒத்தவனாக ஆவாய். பசு அதுவாமேனா பசுவுக்கு தான் தெரியும். பசுன்னா என்ன அர்த்தம்? விலங்குக்கு தான் இது நல்லதா இது கெட்டதான்னு தெரியாது. அதுக்கு அது அது நல்லது கெட்டது தெரிஞ்சு செய்யுமா? தெரியாது. அதுக்கு அது பெருஞ்சு. அதனாலதான் அதுக்கு வினை கணக்கே கிடையாது. விலங்குகளுக்கு வினை கணக்கு கிடையாது. 5 வரைக்கும் வினை கணக்கு கிடையாது. 6ல கூட வினை கணக்கு எப்ப துவங்குதுன்னு ஈசனுக்கு தான் தெரியும். அதோட சின்ன குழந்தை செஞ்சதுன்னா அது வினை கணக்கு வராது. ஏதோ எறும்பு ஓடிச்சு, ஏதோ ஒண்ணு ஓடிச்சு, டொக்குன்னு போட்டு இதை அடிச்சிச்சு, சாவடிச்சிருச்சு. இந்த குழந்தை கையில் அடிக்குது, கொண்டுடுச்சு, செத்து போச்சு. உடனே வினை கணக்குல எழுதுவாரா? இல்ல. இப்ப நாம எறும்பை பாக்குறோம், காலில் வச்சு ஒரே தேய்க்கிறோம்னு வச்சுங்க, உண்டு நமக்கு உண்டு. ஆமா, இல்லன்னு சொல்ல முடியாது, உண்டு. இந்த வினை கணக்கு நமக்கு உண்டு, குழந்தைக்கு இல்லைங்கிறார். 6 அறிவு தானேனாலும் அது கணக்கு உண்டு. அது என்ன கணக்குன்றது அவருக்கு தான் தெரியும். அப்ப இந்த விலங்குகளுக்கு வினை கணக்கு கிடையாது. மனிதரிலே 6 அறிவு படைத்த நாம் இந்த இன்பத்தை அடைவதற்கான வழிவகைகளை சிந்திக்காமல், ஈவதை பற்றி சிந்திக்காமல், அறத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் இவன் மனுஷனா இருக்கிறத விட விலங்கா இருக்கிறதே பெட்டர்னு அங்க தள்ளிடுவார். திரும்ப டீப் ப்ரமோட் ஆகி அங்க போயிட்டு அங்கெல்லாம் சுத்திட்டு திரும்ப வரணும் இல்லையா? எத்தனையோ பிறப்புகளை எடுத்துத்தான் மேல வந்திருக்கிற. அறம் என்பது எதனாலே வருகிறது என்று சொன்னால், அறம் செய்வதற்கான நிலையிலே பெறுகின்ற இன்பமே நிலையானது, உண்மையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதுக்காகத்தான் அறத்தை வச்சார்.
இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். பரப்பு நீர் கங்கை தன்னை படசடையில் பாகம் வைத்தார். அரக்கனுக்கு அருளும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே. அப்பர் சுவாமி பாட்டு இது, திருவையாறுல பாடுறார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம், அது என்னது? கரப்பவர் இடைநரகரம் ஒண்ணும். அவன் சில சமயம் மற்றவங்கிட்ட கரப்பவர் தங்கட்கெல்லாம் இல்லையா, யார்கிட்ட எதை காசை கறக்கிறது? கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பொருள் நமக்கு செல்வம் வந்ததுன்னா நமக்கு பொதுவா என்ன நினைப்போம்? நமக்கு செல்வம் நிறைய வந்ததுன்னா என்ன நினைப்போம்? நாம் அனுபவிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு நினைப்போம். ஆனா பட்டினத்தார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு பொருள் அதிகமா வந்திருக்குதுன்னா நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறானா, அடுத்தவங்களுக்கு எல்லாம் இவன் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அவருடைய நம்பிக்கையை வீணாக்குற மாதிரி எல்லாத்தையும் நாமே ஒளிய வச்சு நாமே அனுபவிக்கிறது வச்சா கடுங்கோவம் வந்துருமா அவருக்கு, இல்லையா? அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சான், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்களா இல்லையா? ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கிறதுக்காக அவனுக்கு சாப்பாடு போடாம வச்சிருக்காங்க. சாப்பாடு போட்டு தானே ஆகணும். நேரத்தோட போடுறாங்களா? அப்படி நேரத்தில் கிடைக்கிறது இல்லை இவருக்கு வீட்டில். ரொம்ப வருத்தமா சொல்றாரு, நேரத்தோட போடுறாங்க. நம்ம வீட்டில் எங்க அது நேரத்தோட? இப்ப என்ன அவசரம், என்ன வேலைக்கா போறேன்னு கேக்குறாங்க. நம்மள ரிட்டையர் ஆயிட்டு வீட்டில் உட்காரவே முடியல. இந்த ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறது தானே, பசிக்குது. இப்ப என்ன, இப்ப வந்து சாப்பிட்டா போகுது. இப்ப என்ன உத்தியோகத்துக்கா போறீங்க, கையெழுத்தா போட போறீங்க? இப்படி ஒரு கேள்வி. இந்த வம்பெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னா சிவனை உச்சி காலத்துல வழிபாடு செய்துகிட்டே வந்தா போதும். நம்மள வருந்தி வருந்தி சாப்பிட கூப்பிடுவாங்க. என்னங்க சாப்பிட வரலையா? நேரம் ஆகுது இல்ல, அப்புறமா வரேன். நீங்க அப்புறமா வரேன்னா நீங்க சாப்பிட்ட அப்புறம் தானே நாங்கெல்லாம் சாப்பிடணும். நீங்க வந்து நேரத்தோட சாப்பிடு. அப்படி வருந்தி வருந்தி அழைப்பாரு. யார? யார் ஒருவர் உச்சி காலத்திலே சிவனை நினைந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வருந்தி வருந்தி அழைத்து உணவு போடுகின்ற நிலை உண்டாகும். உச்சி காலத்துல சிவபெருமான நினைக்கணுமா? நமக்கு சாப்பாடுன்னா போதும், சிவனை இங்க ஞாபகத்துக்கு இருக்கு இல்லையா? சிவனை நினைந்து அந்த உச்சியிலே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற. இங்கே சுவாமி ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். யார் ஒருவர் தமக்கு வந்த பொருளை எல்லாம் மறைத்து தமக்கே என்று அதை அப்படி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும். அதை எடுத்து சரவணனை கூப்பிட்டு, இந்த சரவணன் பிடிங்க, ஒரு 10,000 ரூபாய் பிடிங்க, திருமந்திரம் கேட்க வரவங்களுக்கு எல்லாம் அப்பப்ப நல்ல அற்புதமா பால் பாயசம் பண்ணி போடுங்க, வந்து கேட்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு போட்டோம். ட்ரஸ்ட்ல போட்டு வர வட்டியில கொடுங்க. நான் கொடுத்தேன்னு பேர் மட்டும் சொல்லாதீங்க, கொடுங்க. அடியாரெல்லாம் திருமந்திரம் கேட்கிறவங்க எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க, என்ன பாக்கியம் பண்ணியிருந்தா திருமந்திரம் கேட்கணும். அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. நல்ல செய்திகளை கேட்கிறவர்கள் ஞான ஆன்மாக்கள், உயர்ந்த ஆன்மாக்கள். இந்த நேரத்தில் எங்கேயோ இருக்கலாமே, இங்க வந்து கேட்கணுங்கிறதுக்காக வருகிறார்களே. அப்போ ஒரு புண்ணியத்தின் நிலையை பெற்றவர்கள் எங்கேயா தேடிட்டு போகணுமா புண்ணிய ஆன்மாக்களை? புண்ணிய செய்திகளை கேட்பதும்
அறநூல்களை கேட்பதும் அருள் நூல்களை கேட்பதுமாக இருக்கிறவர்கள் எல்லாம் புண்ணிய ஆன்மாக்கள். வந்து உட்காரணுமே. 1.5 மணி நேரம் தவம் இல்ல, இதுதான் தவம். வேற சிந்தனை கிடையாது. இது ஒண்ணுதான். திருமூலர் தான் சிந்தனை, திருமந்திரம் தான் சிந்தனை, சிவம் தான் சிந்தனை. போச்சு, இதான் தவம். இந்த தவத்தை காட்டிலும் உயர்ந்த தவம் கிடையாது. இந்த தவம் உடையவர்களுக்கு செய்வதை போல ஒரு சிறந்த அறம் உண்டா? அப்ப நம்முடைய பொருளை எல்லாம் அருளாக மாற்ற வேண்டும். பொருளை அருளாக மாற்றுதல் வேண்டும். அத ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறார். அப்படி மாற்றாமல் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். பரப்பு நீர் கங்கை தன்னை படர் சடை பாகம் வைத்தார். பரப்பு நீர் கங்கை தன்னை படர் சடை பாகம் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார். அது என்னது? இறப்பவர்க்கு ஈவதற்காக உன்னிடம் பொருளை வைத்தார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார்னா என்ன பொருள்? இறப்பவர்க்கு ஈய வைத்தார் என்று சொன்னால் இறப்பவர்க்கு ஈவதற்காக செல்வந்தனிடம் பொருளை வைத்தார். அப்படி அந்த பொருளை ஒழுங்காகவும் நியாயமாகவும் வறியவர்களுக்கு அந்த பொருளை கொடுப்பானே ஆகில் ஈபவர்க்கு ஒழுங்குமுறையா பட்டுவாடா பண்றவங்களுக்கு அந்த செல்வத்திற்குரிய அருளும் வைத்தார். அவன் கொடுத்த பொருள்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறது இல்ல, உண்மையிலேயே கொடுத்த பொருள்லாம் அருளா மாறிடுச்சு. கொடுத்த பொருள்லாம் அருளா மாறிடுச்சு. அதை சொல்லுகிறார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார். இறப்பவர்க்கு இறப்பவர்னா எந்த ராணா போடணும்? இடையினும் முன்னும். இறப்பவர் அப்படின்னா ஒன்னு கொடுங்க அப்படின்னு கேட்டு இறந்து நிற்கிறவர்கள், அவர்கள் மீது இரக்கம் கொள்ளணும். அந்த இரக்கம் கொள்ளுகின்ற அந்த இறக்கின்ற நிலையில பிச்சை என்று சொல்லுகிறது. அதுக்கு கொஞ்சம் அது மேல, கொஞ்சம் மேல. பிச்சை வேற, இறத்தல் வேற. ஆனாலும் பிச்சைங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டுறது. இறத்தல்ங்கிறது அவன் கொஞ்சம் கொஞ்சம் மானமும் உடையவனா இருப்பான். பல்லலாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் கூட்டி சொல்லலாம் சொல்லி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மல்லலாம் தெரிய ஓட்டி மானம் என்பதனை வீட்டி இல்லலாம் சென்று இறத்தல் ஐயோ இழிவு இழிவு எந்த ஞான்றும் அப்படின்னு நான் ஒரு புலவன். ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஒவ்வொரு வள்ளலையா பாடி பாடி காசு வாங்கறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கியா. இதுக்கு பேசாம கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இவங்கிட்டே போக வேண்டியது. 2 கல்லை எடுத்து காய்ச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அரிசி திங்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறான் இந்த கடவுள். இழிவு இழிவு எந்த ஞான்றும். அப்ப பசி உடையவர்களுக்காக வழங்குவதுதான் சிறந்த அறம். பசிச்சவனுக்கு சோறு போடுறதா அறம்னே பேர். கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு பொருள் தருவது அடுத்த நிலை. ஒருவன் பசியுடையவனாக இருப்பானே ஆகில் அந்த பசியை போக்குவதற்கு நம்மாலே முடிந்ததை செய்வோம் என்று சொன்னால் அதை காட்டிலும் சிறந்த அறம் கிடையாது. பசி உடையவன் ஒரு ஞானியாக போய்விட்டால் உனக்கு அதோட பிறப்பே போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிறப்பு. அதுக்கப்புறம் பிறப்பே கிடையாது. இது பாருங்க, இப்படி சிம்பிள் ஈக்குவேஷன் வச்சிருக்காரு. என்ன சிம்பிள் ஈக்குவேஷன்னா, ஒரு ஞானி, ஒரு தபசி, மகா ஞானி மகா தபசி, அவருடைய ஒருவேளை பசிய ஒருவன் நீக்கி விடுவானே ஆனால், அறிந்தோ அறியாமலோ அந்த பசியை போக்கி விடுவானே ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி கிடையாதான். அவன் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ரைட் ஆஃப்.
என்னங்க இது வரைக்கும் வாங்கின கடன் வட்டி எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுது கவர்மெண்ட், கடவுளுக்கு பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லையா? ரைட் ஆஃப் பண்ணிட்டு வரோம் டக்குன்னு, அவ்வளவுதான், பிறப்பே போயிடும், முடிஞ்சு போச்சு அத்தோட. ஆனால் யார் ஞானி யாரை தவசியம் கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? கஷ்டம். அந்த ஒரு ஞானியினுடைய அந்த பசிய. ஆனா அந்த ஞானி வந்த நேரம் தான் இவனுக்கு கெட்ட காலம். என்ன சொல்லிடுவானா? ஒரு தபசி பசி என்று வந்தால் மேலை வீடுகள் கீழை வீடுகள் என்று. அப்படி ஒரு ஞானி தபசி வீட்டு வாசல்ல வந்து நின்று பசி நின்னா இவன் சொல்லுவானா? என்ன சொல்லுவானா? மேல் பிளாட்டுக்கு போ கீழ் பிளாட்டுக்கு போன்னு சொல்லிடுவானா? அன்னைக்கு நாதிரிக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு எல்லாம் பிளாட் சிஸ்டத்துல வந்து சேர்ந்துருவானுங்கன்ட்டு. மேலே வீடு கீழே வீடுனா மேற்கால இருக்கிற வீடு கிழக்கால இருக்கிற வீடுன்னு அர்த்தம். நான் சும்மா இப்ப சேர்த்து சொன்னேன். இப்படி மேலை வீடுகள் கீழை வீடுகள் மனம். ஒரு தபசி பசி என்று அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறார். அவங்க கிட்ட காலம் அந்த தபசி வீட்டு வாசல்ல வந்து இவனை தேடி வந்திருப்பார். தெரியுமா இவனுக்கு? சாப்பாடல்ல போயிட்டு வாமானம். மேலை வீடுகள் அப்புறம் கீழை வீடுகள் இல்லைன்னா அது கூட பரவாயில்ல. மேல வீடு போ கீழ் வீட்டுக்கு போமானா. ஆனா மேல் வீட்டுக்காரன் வந்து சொல்லிட்டு போனான, யாராவது பசின்னு வந்தா எங்க வீட்டுக்கு அனுப்புங்க சார் அப்படின்னுட்டு. இவன் என்ன மேல் வீடு போ கீழ் வீடு போங்கிறது? இவர் வாயால இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அப்படி ஒரு அற கொள்கை இவருக்கு. இவருடைய அற கொள்கை என்னன்னா, இவர் யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால பக்கத்து வீட்டுக்கு போ. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு போனானா, யாராவது பிச்சைக்காரன் வந்தா என் வீட்டுக்கு அனுப்புன்னு. அது என்ன பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறது? இன்னும் சில பேர் இன்னும் ஆகலப்பா அப்படின்னுட்டு. அது அன்னையனார் ரொம்ப அழகா சொல்லுகிறார். இந்த அறத்திலேயே மிகச்சிறந்த அறம் பசி போக்குது. அதனாலதான் சொன்னாரு, உன் பசிய தினம் தினம் போக்கிக்கிறிய, உணவு போட்டு போட்டு உன் பசிய போக்கி கொண்டே இருக்கிறிய, இந்த உடம்புனால உனக்கு என்னவாவது பயன் இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த உடம்போட நிழல் கூட இந்த உடம்புக்கு பயன்படாது. மிகுந்த வெயில் அடிக்குது, நிழல் வேணும். உடம்பு நிழல்ல ஒதுங்க முடியுமா? உடம்பு நிழல்ல ஒதுங்க முடியுமா? ஒதுங்க முடியாது. அதுபோல உன்னுடைய பொருள் உனக்கு பயன்பட்டால் அதிலிருந்து உனக்கு எந்த விதமான அருளும் கிடைக்காது. அது இன்னொருத்தருக்கு பயன்படும். உங்களுக்கு சொன்ன தெரியல, ஒரு பெரிய ஞானியை விருந்து போட்டார். எல்லாம் பண்டிதர்களா போட்டார். எல்லா பண்டிதர்களையும் வரவழைச்சு போட்டார். பண்டிதர்களுக்கு எல்லாம் அழைப்பு அனுப்பிச்சார். உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய விருந்துன்னுட்டு. அவர் வீட்டில் விருந்துனால அது விசேஷமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லாரும் வந்துட்டாங்க. யாரு? பண்டிதர்கள் அத்தனை பேர் வந்துட்டாங்க. பண்டிதர்கள் எல்லாம் வந்தா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கலகலன்னு இருப்பாங்களே, ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் ஒத்துக்க மாட்டான். இவன் நம்மளை விட பெரியவனாமா, அவன் இவனை விட பெரியவனாமா. அதனால யாரும் ஒருத்தர் அதனால இவன் ஒரு பெரிய பண்டிதன், இவனு வந்துட்டான சாப்பிடுறதுக்கு. இவன் சாப்பிட வந்த இடத்துல எல்லாம் நான் சாப்பிட வேண்டியிருக்கேன் ஐயா. அப்படி அப்படி இல்ல, யாரும் அவ்வளவு உயர்வு நினைப்பு. எல்லாரும் அப்படி ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. பண்டிதர் வரவழைச்ச வள்ளல் இன்னும் வரல. மணி 12 நெருங்கிடுச்சு. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கிருந்து ஒருத்தன் வந்தான், வேலைக்காரன். என்னப்பா எங்க உங்க எஜமானு? வந்துகிட்டே இருக்கிறார். அங்க பந்தி போட்டுட்டு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு, அதை கவனிச்சிட்டு இருக்கார். இலையெல்லாம் போட்டு பதார்த்தங்கள் எல்லாம் பரிமாறி. அற்புதமா. ஓ அப்படியா? எத்தனை ஐட்டம்ப்பா? 18 ஐட்டம். ஓ 18 ஐட்டம். திடீர்னு ஒரு ஆள் 2-3 பேர் புது புதுன்னு உள்ள வந்தானுங்க. என்னன்னா, இவ்வளவு பெரிய நீள கம்பு. என்னப்பா கம்பெல்லாம் வருது? பின்னாலே ஒருத்தர் கயிறு. என்னப்பா? ஐயா நீட்டுங்க. நீட்டியாச்சு. நீட்ட உடனே எல்லாருக்கும் இந்த நீள கம்பை இப்படி வச்சு கட்டி விட்டாங்க. நீள கம்பை வச்சு கையை அப்படி கட்டி விட்டாங்க. என்னப்பா இதுன்னு? இல்ல எஜமா உத்தரவு. சரின்னு எல்லாரும் கட்டியாச்சு. கம்பு இவ்வளவு நீளம், கைத்தை போட்டு கட்டியாச்சு.
எல்லாரும் இப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கட்டியாச்சா? கட்டி முடிச்சாச்சு. சாப்பாடு ரெடி அப்படின்னு இலைய போட்டாச்சு. எல்லாரையும் வந்து உட்கார சொல்லிட்டாரு. அந்த வள்ளல் வந்தார், எல்லாரையும் வணங்கினார். நீங்கெல்லாம் வரதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும் தெரியல, வாங்க உட்காருங்க. எல்லாம் வரிசையா உட்காரு. இவளுக்கெல்லாம் என்ன நினைப்புன்னா உட்கார்ந்தோன்னு அவுத்து விட்டுருவாங்க. சரி, எல்லாம் வரிசையா வந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்தோன்னா பதார்த்தம் எல்லாம் பரிமாறிச்சு. சாதம் போட்டாச்சு, நெய் விட்டாச்சு, பருப்பும் விட்டாச்சு. சாப்பிட வேண்டியதுதான். சும்மா கம்ம கம்ம கம்மன்னு வாசனை கிளம்புது. மூக்க தொலைச்சு மண்டையில ஏறி மூளையை போட்டு கொதறுது வாசனை. பதார்த்தம் எல்லாம் கண்ணில் பார்த்தாலே நாக்குல ஜலம் ஊறுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் வரிசையா உட்கார்ந்தாங்க. வள்ளல், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிட வேண்டியதுன்னு. வந்ததே கோபம். யோ, என்ன கிண்டல் பண்றீங்க நீரு? கையில இவ்வளவு கம்பு கொடுத்துட்டு எப்படியா சாப்பிடுறது? எப்படி எடுத்து எப்படி நாக்குல எப்படி வாய்க்கு போறது? கம்ப கட்டி விட்டு விருந்தை சாப்பிடுங்கிறீர. அப்படி இல்ல, நீங்க நினைச்சா சாப்பிடலாம், நீங்க நினைச்சா சாப்பிடலாம். நான் எப்படி நினைக்கிறது? எல்லா பண்டிதனும் பார்த்தான், ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியல. அவர் சொன்னார், இந்த உணவை எல்லாம் நீங்க எல்லார் இலையிலும் வச்சிருக்கிறன, அவரவர்கள் அந்த உணவை உங்களுக்கு எடுத்து சாப்பிடுறதுனால தான் அதை முடியலன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை பிசைஞ்சு அடுத்தவனுக்கு ஊட்டணும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த இலையில இருக்கிற அடுத்த இலையில இருக்கிறவனுக்கு ஊட்டலாம், அந்த இலையில இருக்கிற இவனுக்கு ஊட்டலாம். அப்படியே நீங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கலாமேன்னு கேட்டான் அந்த வள்ளல். இல்லையா? நாம தான் சாப்பிட முடியும், அடுத்தவனுக்கு ஊட்டலாமே. அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா தானே. அப்பதான் பண்டிதர்களுக்கு புரிஞ்சுது, ஓஹோ எங்கேயோ தகராறு இருக்கு. உணவை நாம் உண்டு உண்டு இந்த ஊனை வளர்த்து கொண்டே இருக்கிறோமே, வளர்ந்த இந்த உடல் எந்த நிலையில நமக்கு உதவ போகிறது? இது எதுக்கும் பயன்படாது. ஆனா இதே ஊன் உடம்பு நமக்கு பயன்படுமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஊன் உடம்பு மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். சர்வீஸ், தொண்டு. மற்றவர்களுக்கு இதை பயன்படுத்தணும்னு சொன்னா உடம்பை எடுத்ததனுடைய பயன் நமக்கு கிட்டுகிறது. அதைத்தான் ரொம்ப அற்புதமாக சொன்னார். இன்பம் இடர் என்று இரண்டுள வைத்ததுமே. இன்பம் இடர் ரெண்டு வச்சிருக்கிறானே, என்ன தெரியுமா? முன்பவர் செய்த செய்கையில் முடிந்ததுவே. முன்ன செய்த செய்கையினுடைய விளைவுதான் இப்பொழுது இன்பம் இடர் என்று இந்த தடவை வந்திருக்குதியா. முன்பவர் செய்கை முடிந்ததுவே. அவர்கள் முன்பே செய்த செயல்கள் தான் இப்ப இன்பம் இடர் என்று வருகிறது. இன்பது கண்டு இன்பம் தருவது ஈகைதான் என்று கருதி இந்த ஈகையை அறியாதவர் அவர்கள் என்ன சொல்றது? அன்பிலார் சிந்தை அறிவது அறியாரே. இந்த சிந்தையிலே அன்பு கொண்டு சிந்தையை அன்புமயமாக்கி அந்த அருள் உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு இந்த அறத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நிகழ்கின்ற இந்த இன்பத்தையும் இடரையும் நீங்கள் கண்டு, இது முன்பு செய்த அறம் செய்ததினாலையும் அறம் செய்யாததினாலையும் விளைகின்றது என்று தெரிந்து, இப்பொழுதாவது அறத்தை செய்து எதிர்காலத்திலே இன்பத்தை பெறுவதை நீங்கள் எண்ணி அதன்படி செயல்பட வேண்டும். இப்ப இருக்கிற இடர் முன்னே அறம் செய்யாததினாலேயும், இப்ப இருக்கிற இன்பம் முன்பு அறம் செய்ததினாலேயும் விளைந்தது என்று முடிவு செய்து இனி அறத்தை தொடர்ந்து செய்தல் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விளங்குங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இத அறம் செய்யான் திறம் என்று சொல்லக்கூடிய 10 பாடல்களினாலே சொல்லி, அறம் செய்தல் என்பது பசி நீக்குதல் என்பதை அடிப்படையாக கொண்டது. அதுதான் ரொம்ப அடிப்படையானது. அப்புறம் அதுக்கப்புறம் மேல அதனாலதான் சொன்னார், நம்முடைய சேக்கிழார் சொன்னார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அமுது செய்வித்தல் என்ன அழகான வாக்கியம். சாப்பாடு போடுறதுன்னு சொல்ல, அமுது செய்தல், அமுது செய்வித்தல். அவர்கள் உண்ணும்படியாக செய்தல், அவர்கள் உண்ணும்படியாக செய்தல், செய்வித்தல். உண்ணும்படியாக செய்தல் என்று சொன்னால் அவர்கள் உண்ணுவது நமக்கு அருள் என்று எண்ணுதலும், சிவனடியார்கள் உண்ணுவது சிவனே அதை ஏற்றுக்கொள்வதுமாக, சிவனுக்கே நேர்வதுமாக என்று எண்ணி சிவனடியார்களை
அது அவர்களுக்கு உண்ணும்படி செய்தல் இருக்கிறதே, அதுதான் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாம் எனில் உலகர் முன் வருகன உரைத்தார். அப்ப இந்த கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், மண்ணினில் பிறந்தார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். அமுது செய்விக்கிற பொழுதே தம்மையும் அர்ப்பணித்தல். அமுது செய்கிற பொழுது என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டா, அடியார்கள் அமுது செய்விக்கிற பொழுது, அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிற பொழுது தம்மை ஒப்புவிக்கின்றார்கள். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அன்னம் பாலிக்கின்ற பொழுது தம்மையும் அவரிடம் அடியாரிடம் ஒப்புவிக்கின்றார்கள். அப்பொழுது அன்னம் பாலிக்கின்றவர்கள் அன்னத்தை உண்ணுகிற பொழுது அடியார்களுடைய வினைகளையும் நீக்குகிறார்கள் என்பது பொருள். இந்த அன்னம் பாலிக்கின்றவருடைய வினைகள் விரைந்து தீர்கிறது. ஒன்றை ஒருவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது அர்ப்பணிக்கப்படுகின்றவருடைய வினையை தீர்த்தல் அந்த அடியாரினுடைய நெறி. ஒருத்தர் உன்னை அர்ப்பணிக்கிறார் சொன்னா அர்ப்பணிக்கின்றவருடைய குற்றத்தை நீக்குவது அடியாருடைய நெறி. அர்ப்பணிக்கிறார், ஒருத்தர் உணவை அர்ப்பணிக்கிறார்னா உணவை அர்ப்பணிக்கின்றவருடைய குற்றத்தை வினைகளை நீக்குவது பெறுகின்ற அடியாருடைய நெறி. இதுதாங்க அதுல சொல்லுகிறது நெறி. எனவே அறம் என்பது அன்னம்பாலித்தல் பசி நீக்குதல் என்று சொல்வதில் ஆரம்பித்து அதற்கு மேலும் சென்று விளங்குகின்ற அந்த அறத்தை ஒருவர் செய்தல் வேண்டும். அறத்தை செய்யாத பொழுது இடர்கள் வந்து சேர்கின்றன, வாழ்விலே தீங்குகள் வந்து சேர்கின்றன, துன்பம் நிகழ்கின்றன என்பதை இவற்றை ஓர்ந்து வாழ்விலே ஒருவன் அறம் செய்து சிவனுடைய மகிழ்வை பெறுதல் வேண்டும் என்கிற செய்திகளை திருமந்திரத்தில் இந்த பகுதியிலே சொல்லுகிறார் என்று சொல்லி, இனி இது நிறைவு செய்திடலாமா? இப்போ நம்முடைய அந்த என்ன தொடர்பு பற்றி சொன்னேன்னு தெரியல, அவங்க ஒன்று குறிப்பிட்டாங்க. நீங்க அந்த ஜெயில் தண்டனை பத்தி ஒன்று சொன்னீங்களே, அது அப்படி நின்று போச்சுன்னாங்க. ஜெயில் தண்டனை பத்தி என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன சொன்னேன் ஜெயில் தண்டனை பத்தி? அதான் ஆமா, அதாவது ஒருத்தர் சிறை தண்டனை பெறுகிறார் அப்படின்னு சொன்னா அவரு அது சொல்றீங்களா? அது நான் அது அப்படியே டச் பண்ணிட்டு போனேன். அதாவது இங்க வருகிறது இருக்க, இங்க வருகிற பொழுது சிறையில் இருக்கிறவர்களை சிறை தண்டனை கொடுக்கிறோம். தப்பு பண்ணிட்டா அவனுக்கு சிறை தண்டனை கிடைச்சிருது. சிறைக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருதா கவர்மெண்ட்? அங்க சாப்பாடு போடுது, துணிமணி கொடுக்குது, உடம்பு சரியில்லைன்னா மருத்துவ வசதி எல்லாம் கொடுக்குது. அது போல மனிதர்களை இந்த உலகத்துல குற்றம் செய்ததுக்காக பிறப்பெடுக்க வைக்கிறார். பிறப்பெடுத்து இங்க வரோம், வந்ததுனால விட்டுறது இல்ல. அவரு எப்படி சிறை கைதிக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரோ அது போலவே இங்க வாழ்க்கையில இருக்கிற நமக்கும் சிறை கைதிக்கு கொடுக்கிற மாதிரி சாப்பாடு போடுறாரு, இருக்க இடம் கொடுக்கிறாரு, துணிமணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். சிறைவாசிகளுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்துட்டு இருக்கார். முன்ன கூட ரிலீஸ் பண்றார் நன்னடத்தையில. இப்ப இந்த ஜெயில இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் கண்ட்ரோலரா ஒரு ஜெயில் வார்டன் போட்டிருப்பாங்க. இந்த வார்டன் தான் எல்லாத்துக்கும் பார்த்து சாப்பாடு கொடு. அந்த வார்டன் வந்து சொந்த பணத்தை செலவு பண்றது இல்ல, கவர்மெண்ட் பணம் அனுப்புது, கிராண்ட் இல்லீங்களா? அதை வச்சு தானே எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் பண்றாரு அந்த ஜெயில் வார்டனு. அது போல இந்த உலகத்திலேயும் சில செல்வந்தர்களை ஜெயில் வார்டனா போட்டு அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருப்பார். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய வசதியா இல்லாதவங்களுக்கு எல்லாம் குடுன்னு போட்டிருப்பார். இந்த ஜெயில் வார்டன் அத்தனையும் எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவருக்கு அது என்ன ஆகும்? கைதிகளுக்கு போடாம. அது போல மற்ற ஏழைகளுக்கு செல்வத்தை குடுன்னு கொடுத்தவரு அதை எடுத்துக்கிட்டு தானே அனுபவிச்சாரே, ஆனால் அவருக்கு கடும் நரகங்கள் வைத்தார் என்று சொல்லுகிறார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். அப்படி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கத்திற்கும் புரசை திருநெறி கழகத்திற்கும் திருமூல திருமந்திரம் கேட்கிறவங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்விலேயும் எல்லா வளமும் நலமும் கூடியிருந்து சிவனை வணங்குகிறவர்களுக்கு வாழ்வில வினைத்துன்பங்கள் நீங்கி மகிழ்வு பெருகும் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீபஞ்சாட்சரம் 5 முறை சொல்லுவேன். அன்பர்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.